Hi student, 12th standard chapter 6 exercise 6.7 sum number 1, find the non-parametric form of the vector equation and Cartesian equation of the plane passing through the point 2, 3, 6 and parallel to the straight line x minus 1 by 2 equal to y plus 1 by 3 z minus 3 by 1 and x plus 3 by 2 y minus 3 by minus 5 z plus 1 by minus 3. Okay. நமக்கு ஷார்ட்கட் என்ன சொல்றோம், ஃபர்ஸ்ட் வந்து பாயிண்ட். ஓகே, அது ஏ வெக்டர் ஃபைன் பண்ணிடும் பாயிண்ட்ஸ். ஓகே, பாயிண்ட்க்கு அப்புறம் நான் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்தா இல்லை நமக்கு பாயிண்ட் கன்சிடர் மேலே இருக்கிறலாம் பாயிண்ட் வேல்யூ பாயிண்ட் கன்சிடர் பண்ணாது பேரலல் வெக்டர் தான் கன்வெர்ட் பண்ணணும். அப்போனா 2 ஃபர்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணலாம், எக்ஸ் ஒய் இசட் பக்கத்தில் வேரியபிளுக்கு தான் போகிற எதுவுமே இல்லை, ஒன்று தான் ப்ராப்ளமே இல்லை, டேரெக்டாக அசியூம் பண்ணிக்கலாம். எதே இங்கே 2 இருந்துச்சுன்னா 2 காமன் ஃபேக்டர், இங்கே 3 இருந்துச்சுன்னா இசட்டுக்கு பக்கத்தில் 3 காமன் ஃபேக்டர் எடுக்கணும். எடுத்து அது கேன்சல் பண்ணி தான் அதுக்கப்புறம் பேரலல் வெக்டரை கன்சிடர் பண்ணணும். இது மாதிரி டேரெக்டாக எடுத்தோன்னா யூஸ் பண்ணுறோம். சரி, 1 or 2 கொஸ்டின் என்ன நமக்கு வேல்யூ கொடுத்துருப்பாங்க, அந்த வேல்யூ காமன் எடுத்து கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேரலல் வெக்டர் ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ ப்ராப்ளமே இல்லை, எங்கே நேரம் எக்ஸ் ஒய் இசட் பக்கத்தில் ஒன்று தான், அது ப்ராப்ளமே இல்லை. ஓகே, அப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். அப்போ பி வெக்டர் நமக்கு 2i 3j ப்ளஸ் கே கேப், நெக்ஸ்ட் 2i கேப் மைனஸ் 5j கேப் மைனஸ் 3k கேப். அப்போ பாயிண்ட் பேரலல் வெக்டர். அப்போ ஒரு சிங்கிள் பாயிண்ட் 2 பேரலல் வெக்டர் இருந்தால் நம்ம நேரம் நான் பேராமெட்ரிக் ஃபார்முலா வெக்டர் ஈக்குவேஷன் கார்டீசியன் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைன் பண்ண சொன்னா ஃபர்ஸ்ட் கார்டீசியன் ஃபைன் பண்ணிட்டு வெக்டருக்கு வந்து ஈஸியாக நம்ம ஃபைன் பண்ணிடலாம். கார்டீசியன் தெரிஞ்சா வெக்டர் ஈஸியாக நமக்கு அதுலேருந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஆனால் பேராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டர் ஈக்குவேஷன் கிட்ட தான் ஃபர்ஸ்ட்லேருந்து வெக்டர் ஃபைன் பண்ணி தான் கார்டீசியன் வரணும். அதை மட்டும் கரெக்டாக ஃபார்ம் பண்ணுங்க. நான் பேராமெட்ரிக் கேட்டாவே ஈஸியாக ஃபர்ஸ்ட் கார்டீசியன் ஃபைன் பண்ணுங்க. ஓகே, நம்ம கார்டீசியன் ஈக்குவேஷனுக்கு நான் 1 பாயிண்ட் 2 பேரலல் வெக்டர் தான் நான் ஃபார்முலா. இதுதான் கார்டீசியன் ஈக்குவேஷனோட ஃபார்முலா. Determinant of x minus x1, y minus y1, z minus z1, b1, b2, b3, c1, c2, c3, okay, equal to 0. Okay, x1, y1, z1 லாம் பாயிண்ட், b1, b2, b3 வந்து ஃபர்ஸ்ட் பேரலல் வெக்டர், c1, c2 வந்து செகண்ட் பேரலல் வெக்டர். அந்த ijk ஓட கோஎஃபிஷியன்ட் தான். ஓகே, இப்போ எடுத்து சப்ஸ்டிட் பண்ணலாமா, x1க்கு 2, y1க்கு 3, z1க்கு 6, b1, b2, b3, 2, 3, 1, 2, minus 5, minus 3. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நமக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சிம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ப்ளஸ் கேன்சல் ஆகிடும், நமக்கு இது கேன்சல்னா -9 -5 வரும், ஃபார்முலா -1 + 5. நெக்ஸ்ட் மைனஸ் ஆஃப் y - 3 காலம் கேன்சல் இருக்குன்னா 2 × -6 இன்னொரு -2. ஓகே, ப்ளஸ் z - 6 கேன்சல் ஆகிடும், 2 × -10 இருனா -6. ஏன் மைனஸ், ஃபார்முலா -1 ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் இருந்தோம்னா -4 -8 -60. இப்போ மல்டிப்ளை பண்ண -4 மல்டிப்ளை பண்ணால் -4x + 8. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 8y 8 × -3 -24 -16 இசட்டு மைனஸ் ப்ளஸ் 96. இப்போ எக்ஸ் எல்லாம் அப்படியே ஆட் பண்ணுங்க, எக்ஸு -4x 8y -16z. இதில் மைனஸ்லாம் ஆட் பண்ணால் நமக்கு 8 லெஸ் பண்ணால் +80 மட்டும் வரும். ஓகே, டோட்டல் வேல்யூ என்ன வரும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் வேல்யூ மைனஸில் இருக்கக்கூடாது, இல்லை ஒரு மைனஸில் மல்டிப்ளை பண்ணாலும் கரெக்டு தான். இல்லை எல்லாத்தையும் 4ஆல் டிவைட் பண்ண நமக்கு சிமுலேஷன் பண்ண முடிஞ்சா பண்ணி, இல்லை அப்படியே விட்டுருக்குறாள். ஏன்னா எல்லாமே 4ஆல் டிவைட் ஆகும். இப்போ -4ஆல் டிவைட் பண்ணுங்க. இப்போ -4 டிவைட் பண்ணால் நம்ம முன்னாடியே ஒரு மைனஸ் இருக்குது, எக்ஸ் இது ப்ளஸில் இருக்குது, அப்புறம் மைனஸ் ஆகும் 2y 2 டைம்ஸ் இருக்கும் 4ஆல் டிவைட் பண்ணால். இது 4ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம்ஸு, ஏன்னா முன்னாடியே மைனஸ் இது ஒரு மைனஸ் டிவைட் பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் இந்த மைனஸ். நெக்ஸ்ட் நான் ப்ளஸ் மைனஸ் 8 வந்து நமக்கு 4ஆல் டிவைட் பண்ணால் 20. ஓகே, ஈக்குவல் டு 0. இதை நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட கார்டீசியன் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட நமக்கு வெக்டர் ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட்னா நமக்கு xi கேப் yj zk i x y zல ik xi yj zk ஃபைண்ட் பண்ணிட்டு டாட் ஃபைண்ட் பண்ணிட்டு ரிமைனிங் கோஎஃபிஷியன்ட் வரும் 1 இருக்குது i கேப் -2j கேப். சிம்பிளாக அங்கே எடுத்துக்கூடாது x yjல. நெக்ஸ்ட் அந்த x y z மட்டும் i jk ஃபைண்ட் பண்ணிட்டு டாட் போட்டு ரிமைனிங் கோஎஃபிஷியன்ட்லாம் ij கேப். அப்போ i கேப் -2j கேப் + 4k கேப் ஈக்குவல் டு -20 பண்ணால் தானே +20 ஆயிடுச்சு. ஓகே, அப்போ இது எதுக்கு ஈக்குவல், xi yj zk r வெக்டர் டாட் ரிமைனிங் வேல்யூ ஈக்குவல் டு 20. இதான் நம்ம நேரம் நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் ஈக்குவேஷன். அப்போ ஒரு நான் பேராமெட்ரிக் ஃபார்மோட வெக்டர் கார்டீசியன் ஃபைண்ட் பண்ண சொன்னால் கார்டீசியன் ஃபைண்ட் பண்ணிட்டு வெக்டர் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, ப்ராப்ளம்ல மார்க்லாம் என்னன்னா
பப்ளிக் எக்ஸாமில் ஃபுல் மார்க் கொடுப்பாங்க, ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.